2021 MCQ 16. இந்த கேள்வியில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் 180 சென்டிமீட்டர் கனம் நீரில் 10.6 கிராம் சோடியம் கார்பனேட்டு முற்றாக கரைக்கப்பட்டது. என்னென்னா இப்படி ஒரு பாத்திரத்தில் எங்களுக்கு நீர் H2O நீர் தரப்பட்டிருக்கு. இதில் கனவளவு சொல்கிற 180 சென்டிமீட்டர் கனம் என்று சொல்லிட்டு அதில் சோடியம் கார்பனேட்டு முற்றாக கரைக்கப்பட்டது. இதில் கரைக்கார் இந்த தண்ணிக்குள்ளே சோடியம் கார்பனேட்டை போட்டு கரைக்கார். சோடியம் கார்பனேட் வந்துக்கிட்டு 10.6 கிராம் போட்டு கரைக்கார். இச்செயல்முறை தொடர்பாக சரியான கூற்றுக்கள் அப்போ சரியானது என்று போட்டு ABCD தரப்பட்டிருக்கு. முதலாவது கூற்று, கரைசலின் சோடியம் கார்பனேட்டின் மூலர் செறிவு கேட்காங்க. சோடியம் கார்பனேட்டின் மூலர் செறிவு தான் கேள்வி. மூலர் செறிவு என்று சொல்றது என்னன்னு சொன்னால், மூலர் செறிவு அதாவது சோடியம் கார்பனேட்டின் மூலர் செறிவு என்று சொல்றது அவர மூல் சோடியம் கார்பனேட்டின் மூல், அதுக்கு கீழே கரைசலின் கனவளவு. சோடியம் கார்பனேட்டின் திணிவு தரப்பட்டிருக்கு. ஆகவே நான் அதை கொண்டு அவரை மூல காணலாம். அவர திணிவு 10.6 கிராம். அவர இது மூலக்கூற்று திணிவு வந்துக்கிட்டு 106 கிராம் மோல் -1 கீழுக்கு. அப்போ வேற மூல் வரப்போகுது. இன்னைக்கு 0.1 மூல் என்று வரும். கீழே கரைசலின் கனவளவு என்று சொல்கிற டைமில் அந்த நீர் தான் அங்கே கரைசலாக காணப்பட போகுது. இந்த நீர் வந்துக்கிட்டு ஒரு கரைப்பானாக அங்கே இருக்க போகுது. இப்போ சோடியம் கார்பனேட்டை நான் திண்மமாக போடுறேன். இங்கே கனவளவு வந்துக்கிட்டு நீருக்கு தான் கனவளவு இருக்க போகுது. அதாவது நான் அங்கே இது வந்துக்கிட்டு திண்மமாக போடுறதால அவர் கரைஞ்சி மொத்த கனவளவும் அந்த 180 சென்டிமீட்டர் கனமாக தான் இருக்க போகுது. அந்த நீருக்குள்ளாம் கரைந்து காணப்பட போகிறேன். ஆகவே நான் இந்த 180 போடுறேன். 180 10/3 போட்டால் 0.1 கீழே 0.18. ஸோ 5×9 வரும். தண்டளவாக 0.55 6 என்ற பெருமானம் வரும். இத்தனை மூல் டெசிமீட்டர் -3. நான் என்ன செஞ்சிருக்கேன், சோடியம் கார்பனேட் மூல காண்டிருக்கேன். கரைசலில் கனவளவு போட்டிருக்கேன். கரைசலில் கனவளவு வந்துக்கிட்டு இந்த நீர் கனவளவு தான் போட்டு அதில் மூல் டெசிமீட்டர் -3 கண்டிருக்கேன். மூல செறிவு 1 என்று தரப்பட்டிருக்கிறது பிழையான விடை. சரியோ? ஆகவே A கூற்றை பார்த்துட்டோம். அடுத்து B கூற்று என்ன சொல்லுவேன்னு சொன்னால், B கூற்று கரைசலின் சோடியம் கார்பனேட்டின் திணிவு பின்னம் சோடியம் கார்பனேட்டு. திணிவு பின்னம் என்று சொன்னால் கரையத்தின் திணிவின் கீழ் கரைசலின் திணிவு சோடியம் கார்பனேட்டுட திணிவு அதன் கீழ் கரைசல் எக்வஸ்ட திணிவு. சோடியம் கார்பனேட்டுற திணிவு ஆரம்ப திணிவு போடுற திணிவு வந்துக்கிட்டு 10.6 கிராம். இப்போ கரைசலின் திணிவுனக்குள்ள இப்போ நாங்கள் சோடியம் கார்பனேட்டை போட்டோம் சொன்னால்
அவரோட துணி கொண்டு இருக்க போகுது. அங்க நீர் ஏற்கனவே ஒரு குறித்தளவான நீர் இருக்க போகுது. அந்த நீருக்கு ஒரு துணி இருக்க போகுது. அந்த நீரின் துணிவை நான் கண்டுபிடிக்கணும். ஆகவே எங்களுக்கு கனவளவு தெரியும். இப்போ நீர் என்று சொன்னா நீரின் அடர்த்தி எங்களுக்கு தெரியும். 1 கிராம் சென்டிமீட்டர் -3, அதாவது 1 சென்டிமீட்டர் கனம் நீர் எடுத்தோம் என்றால் அவர் 1 கிராம் துணிவுடையவராக இருப்பார். அவர் 180 சென்டிமீட்டர் கனம் நீர் எடுத்தோம் என்று சொன்னால் அவர் 180 கிராம் துணிவுடையவராக இருப்பார். ஆகவே நீரின் துணிவு எனக்கு 180. கரைசல் என்னக்குள்ள நான் கரையத்தையும் கரைப்பானையும் சேர்த்து போடுவோம். கரைப்பான் நீர், கரையம் சோடியம் கார்பனேட். ஆகவே கரைசலுக்குள்ள நான் 180 சக 10.6 வெறும் கிராம். ஆகவே இன்னைக்கு அந்த பெருமானம் 10.6 கீழ் 190.6, அது 0.055 என்று வருது. அவை இந்த கூற்று வந்துக்கிட்டு சரியான கூற்று, டி கூற்று சரியான கூற்று. அடுத்து சி கூற்று. கரைசலில் சோடியம் கார்பனேட்டின் மூல் பின்னம். சோடியம் கார்பனேட்டோட மூல் பின்னம். சோடியம் கார்பனேட் இன் மூல் பின்னம். மூல் பின்னம் என்று சொல்றது சோடியம் கார்பனேட்டின் மூல், சோடியம் கார்பனேட்டின் மூல், அதன் கீழ் மொத்த மூல். பின்னம் என்று சொல்றது வந்துக்கிட்டு அந்த குறித்த அந்த கரையத்துறை இதை நாங்க மொத்த இதோட ஒப்பிடணும். மொத்த கலவையோட ஒப்பிடணும். இப்போ சோடியம் கார்பனேட்டின் மூல் வந்துக்கிட்டு நான் ஏற்கனவே கண்டேன் 0.1 மூல். இப்போ மொத்த மூல் இப்போ 180 கிராம் தானே நீரின் மூலையும் சோடியம் கார்பனேட்டின் மூலையும் போடுவோம். இந்த ரெண்டுக்கும் துணிவிரிக்கி அவை 180 கிராம் என்று சொல்றதால நீரிட மூல் 180 18 கிராம் மூல் -1, ஸோ 10 மூல். அவை 10 மூல் சக வேற 0.1 மூல், ஸோ 1/101 வரும். அவை சி கூற்று உங்களுக்கு சரி. அடுத்தது டி கூற்று. டி கூற்று கரைசலின் சோடியம் கார்பனேட்டின் திணிவு சதவீதம். நான் ஏற்கனவே திணிவு பின்னம் கண்டேன். பியில் வந்துக்கிட்டு திணிவு பின்னம் கண்டேன் 0.055. அப்போ திணிவு பின்னத்தை நான் 100ஆல் பிரிக்கினா அது திணிவு சதவீதம். ஸோ தர 100 5.5%. நான் தரப்பட்டிருக்கி 55% தரப்பட்டிருக்கி. அது பிழையான கூற்று. ஆகவே பியும் சியும் தான் வரும். பியும் சியும் சரியாக வரும்.